திமுக கூட்டணிக்கு ஓரளவுக்கு அப்பர் ஹேண்ட் இருக்குது, ஒரு எட்ஜ் இருக்குது அப்படின்றார் அவர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பரப்புரை அப்படின்றது மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வலிமை மிக்கதாக இருக்கா? களத்தில் எப்படி நீங்கள் உணர்றீங்க? நீங்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களது பிரச்சாரம் தான் இன்றைக்கு ஹைலைட்டாக இருக்கிறது. அதுதான் ஏனென்றால் இப்போது எந்த கட்சியுமே என்னென்னா ஒன்று தாக்கும் ஆயுதம் இல்லைன்னா தற்காப்பு ஆயுதம், இந்த ரெண்டு தான் எடுப்பாங்க. ஒன்றில் அட்டாக்கிங் ஃபோர்ஸஸ், டிஃபென்சிவ் ஃபோர்ஸஸ் எடுப்பாங்க. ஆளுங்கட்சி திமுகவுக்கு தாக்கும் ஆயுதமாக இருக்கிறது பிரைமரி ரெண்டு விஷயம்தான், ரெண்டு எடுக்கிறாங்க அவங்க. முதல் விஷயம் என்னென்னா மாநில உரிமை அப்படின்ட்டு. ரெண்டாவது விஷயம் எடப்பாடியார் 4 வருஷம் ஆட்சியை பற்றி விமர்சிக்கிறது கிடையாது, எடப்பாடியார் பிஜேபிக்கு அடிமை. இந்த ரெண்டு ஆயுதம் தான் அவங்க தாக்கும் ஆயுதமாக எடுக்கிறாங்க. தற்காப்பு ஆயுதமாக அவங்க எடுக்கிறது அவங்களால இந்த 5 வருஷத்தில் நாங்கள் செய்த சாதனைகளை பெருசாக சொல்ல முடியல. அது டிஃபென்சிவ் ஃபோர்ஸ் அது பெருசாக சொல்ல முடியும், ஏன்னா ஆளுங்கட்சிக்கே இருக்கிற நெருடல். ஆனால் உங்களுக்கு நாங்கள் வந்தோன்னே இதெல்லாம் செய்து கொடுப்போம், இதெல்லாம் செய்து கொடுப்போன்னு நேற்று ஒரு நெருக்கடிக்கு நடுவில் சென்னைக்கான தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க. இப்போ அடுத்தது இன்னொன்று நாளைக்கு இல்லை நாளைக்கு ஒரு வேளை புரட்சாகத்துக்கு, அண்ணா நகருக்கு, வேளச்சேரிக்கு தனித்தனியாக தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாலும் கொடுப்பாங்க, 234 அந்த மாதிரி தனி. அந்த நெருக்கடிக்கு அவர்கள் தள்ளப்பட்டாங்க. ஆனால் எதிர்க்கட்சி வரிசையில் எடப்பாடி இருக்கிறதால அவர் என்னென்னா, அவர் எடுக்கிற ஆயுதம் தற்காப்பு ஆயுதம்னா கடந்த 4 வருஷத்தில் நான் என்னென்ன செய்தேன் அவர் வரிசைப்படுத்தி சொல்கிறார். அதே மாதிரி மத்திய அரசுக்கு எதிர்த்தும் நான் என்னென்ன செய்தேன், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலேருந்து 7.5% இடஒதுக்கீடுலேருந்து அத்தனையும் அவர் சொல்கிறார். நான் இந்த மாதிரி இருமொழி கொள்கையை கடைபிடித்தேன் அப்படின்றது, சொத்து வரி மின்சார கட்டணத்தை உயர்த்தலை அப்படின்றத அவர் சொல்லிவிட்டு, அட்டாக்கிங் ஃபோர்ஸுன்னு வரும்பொழுது அவர் பெரிய ஆயுதத்தை கையில் எடுக்கிறாரு.